இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? எனக்கு புல் அரிக்கிறது. இதுல யாரும் சோடை போனவர்கள் என்று சொல்லுகிறதற்கு இல்லவே இல்லை. நான் ஆரம்பத்திலிருந்து பார்க்கிறேன், கர்த்தர் ஒவ்வொருவரையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இவர்கள் சரியாய் செய்வார்களோ, இவர்கள் சரியாய் செய்வார்களோ என்று சொல்லி நான் ஒரு சந்தேக பார்வையோடு கூட பார்த்தேன். ஆனால் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பங்கை கச்சிதமாக செய்து முடித்து அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது என் உள்ளமெல்லாம் மகிழ்கிறது, என் உள்ளமெல்லாம் மகிழ்கிறது. இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறது ஒருவரை ஒருவர் பார்த்து பரிச்சயப்பட்டு அவர்களோடு கூட நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ளக்கிறதுக்காக தான் நான் வரவழைத்தோம். இந்த விஷயத்தில் நான் ஆரம்பத்திலேயே நம்முடைய பாஸ்டர்மா தபிதா அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களிடத்தில் சொல்லியிருந்தேன், இந்த வருஷத்தில் எப்படியாவது ஒரு விமென்ஸ் கேம்ப் ஒன்று என்ன நடத்த வேண்டும், அது 2 நாள் கேம்ப் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆகினால அவர்கள் அதை குறித்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இன்னும் அநேக ஊழியர்கள் தங்களுடைய மனைவிகளுக்கு சொல்லாமல் இன்னும் இதில் இணைக்காமல் இருக்கிறார்கள். அதை குறித்து மிகுந்த வேதனையாக இருந்தாலும் இணைந்தவர்கள் எல்லாரும் உற்சாகமாய் செயல்படுகிறீர்கள் என்பதை கேட்கும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் முதல் முயற்சியாக எப்படியாவது பாஸ்டர்மார்களை எல்லாரையும் வரவழைத்து அவர்களுக்கென்று ஒரு விசேஷ மாநாடு நடத்தி இதை வெற்றியாக்கி காண்பிக்க வேண்டும் என்பது வாஞ்சியாய் நம்முடைய பாஸ்டர்மாவுக்கு வாஞ்சியாக இருந்தது. கர்த்தர் அந்த காரியங்களை கிட்டத்தட்ட 4-5 மாதங்களாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிற இந்த திட்டத்தை இன்றைக்கு இவ்வளவு அற்புதமாக நிறைவேற்ற தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ சிரமங்களின் மத்தியிலும் இப்போ அநேக பேர் வர முடியாதது காரணம் திடீரென்று இந்த லீவு நாளை என்ன மாற்றிட்டாங்க. அநேகர் சுகவீனப்பட்டு விட்டார்கள். அநேகர் வருகிறேன் என்று சொல்லி தெரிவித்தும் அவர்களால் வர முடியவில்லை. திடீரென்று ப்ரோக்ராம்கள், காரியங்கள், மரண செய்திகள் என்று சொல்லி சிலர் எங்களோட கூட பகிர்ந்து கொண்டார்கள். அதனால் வர முடியும். 140 பேர் ஏற்கனவே வருகிறேன் என்று சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கு 100 பேர் வந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? பெண்கள் மாத்திரம், பாஸ்டர்மா மாத்திரம் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? 100 பேர். ஒருத்தர் வாழ்த்துங்க பார்க்கலாம். பக்கத்தில் பின்னாடி முன்னாடி வாழ்த்துங்க. நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் பாஸ்டர்மாருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் பாஸ்டருக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் கணவருக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். என்னுடைய நன்றியை நீங்கள் உங்கள் பாஸ்டருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏதாவது நான் கையில் கொடுத்து விடுவேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய நன்றி உண்மையான இருதயத்திலிருந்து உங்கள் கணவருக்கு, உங்களுடைய பாஸ்டர் கணவருக்கு நான் செலுத்துகிற அந்த நன்றியை போய் சொல்லுங்கள். அவர் இதில் முயற்சி எடுக்கலைன்னா நீங்கள் வந்திருக்கவே பேசாமல் கெட அப்படின்னு சொல்லிட்டார்னா ஹல்லேலூயா நடக்காது, காரியம் நடக்காது. அவர்கள் சந்தோஷமாய் நம்பி, ஆமென், இது போய் சேருமா அல்லது எங்கேயாவது போய் நிற்குமா அப்படின்ட்டு அவருக்கு சந்தேகம் வந்திருந்தேன்னா என்ன செஞ்சிருக்க மாட்டார், அனுப்பியிருக்க மாட்டார். இன்றைக்கு அவர் உங்களை சந்தோஷத்தோடு அனுப்பி வச்சிருக்கிறது எங்கள் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார், தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார். தன்னுடைய மனைவி நல்ல விதத்தில் போய்விட்டு திரும்பி வருவார்கள் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட அனுப்பி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? மாத்திரமல்ல, அருமையான சகோதரி ஏஞ்சலின் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை எல்லாரையும் இந்த சபையினுடைய பாஸ்டர்மா, இந்த டிஸ்ட்ரிக்டுடைய பாஸ்டர்மா, ஓகே, இந்த ரீஜியனுடைய பாஸ்டர்மா ஏஞ்சலின் அவர்களுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். அங்கே நிற்கிறாங்க. உற்சாகமாக செயல்படுகிற தேவனுடைய பிள்ளை. எந்த ஒரு காரியமானாலும் உடனே அதில் ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல், மாத்திரமல்ல தானாகவே நிறைய ஐடியாக்களை உருவாக்கி நல்ல ஒரு ஆர்கனைசர், எவெண்ட் மேனேஜர். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரே ஒரு பாடல் ஒன்று நான் கேட்டுக்கிட்டாங்க, சின்னவனை தனிமை ஆனவனை என்கிற பாடல் கன்வென்ஷனில் பாடி எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை கட்டாயம் பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க.
இன்றைக்கி நான் அதை உங்களுக்கு பாடுகிறேன். சின்னவனை தனிமையானவனை ஆயிரமாய் மாற்றும் தேவனே, சிறியவனை தள்ளாடியவனை பலத்த ஜாதியாக்கும் தேவனே. பாடுவோமா? சின்னவனை தனிமையானவனை ஆயிரமாய் மாற்றும் தேவனே, சிறியவனை தள்ளாடியவனை பலத்த ஜாதியாக்கும் தேவனே. உம்மால் ஆயிரமாய் வளருவேன், 10,000 பெருகுவேன். உம்மால் ஆயிரமாய் வளருவேன், 10,000 பெருகுவேன். திட்டம் பண்ணி நீ நிறைவேற்றுவீர், 1000 வளர்ந்து பெருகுவேன். சொல்லுங்க. திட்டம் பண்ணி நீ நிறைவேற்றுவி, 1000 வளர்ந்து பெருகுவேன். கவனிங்க. தனிமரமாய் நான் தவித்து நின்றேன், உதவி இல்லாமல் நான் ஒதுக்கப்பட்டேன். சொல்லுங்க. தனிமரம் ஒதுக்கப்பட்டேன், சோலை வனமாய் என்னை செழிக்க செய்தி, பெருங்கூட்டமாய் பெருகச் செய்தி. சோலைவனமாய் பெருகச் செய்தி, பெருங்கூட்டமாய் பெருகச் செய்தி. உம்மால் ஆயிரமாய் உம்மால் உம்மால் ஆயிரமாய் வளருவேன், 10,000 பெருகுவேன். திட்டம் பண்ணி நீ நிறைவேற்றுவி, 1000 வளர்ந்து பெருகுவே. சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து விட்டு நான் கடந்து போகிறேன். ஊழியத்தில் கர்த்தர் உங்களை சரியான நபராக தெரிஞ்செடுத்து, சரியான நபருக்கு கர்த்தர் உங்களை கொடுத்து, சரியான இடத்துல நீங்கள் தாயாய் எழும்பி நிற்கும்படியாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஒரு வாரத்திற்கு முன்பாகவே நீங்கள் உங்கள் பாஸ்டரோட உட்கார்ந்து பிளான் பண்ணுங்கள். நீங்கள் பிளான் பண்ணி என்னென்ன காரியங்கள் செய்யணும், அது போகிற போக்கில் நடக்கட்டும் என்று சொல்லி நாம் விட்டுவிடக்கூடாது. அப்படி நாம் பிளான் பண்ணும்போது நிச்சயமாய் எல்லாம் ஒழுங்கும் கிரமமுமாய் நடக்கும். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். கைவை தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கிரேட் கமிஷன் ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன அனுப்புவீங்க? சுவிசேஷத்தை அறிவிங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானத்தை கொடுங்க அப்படி சொல்லி அந்த மத்தேயு 28:19-20 த பர்ஃபெக்ட் கிரேட் கமிஷன் அப்படி சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கர்த்தர் பிளான், ஒவ்வொரு பிளானையும் நிறைவேற்றி வருகிறார். நீங்கள் பண்ணுற பிளானையும் கர்த்தர் நிறைவேற்றி தருகிறார். கையை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். சண்டே சர்வீஸ் முடிஞ்ச உடனே நாம் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கிற, ஒவ்வொரு தாய்மாரையும் பாஸ்டர்மாரையும் நான் கேட்டுக்கொள்கிற முக்கியமான காரியம், எப்படி கர்த்தர் நம்மை திறப்பிலே நிற்கும்படியாக அழைத்திருக்கிறாரோ, நீங்கள் எல்லாரும் எங்கே ஓடிடுங்க? வாசலுக்கு ஓடுங்க. எங்கே ஓடுங்க? உங்கள் சபை வாசலுக்கு ஓடுங்க. யாரையும் கண்டுகொள்ளாது போல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நீங்கள் வாசல் என்னங்க, உங்களை கடந்து தான் உங்கள் மக்கள் என்ன செய்யணும்? போகணும். அவங்கள கை குலுக்குங்க, அவங்கள விசாரிக்க. ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்ணாக இருந்தால் கையை குலுக்குங்க, ஆணாக இருந்தால் ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்யுங்க? அவங்கள வாழ்த்துங்க. எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி விசாரிங்க. அவங்க குடும்பத்தாரை விசாரிங்க. வராதவங்களை குறித்து கேளுங்க. அவங்க குடும்பத்தில் யாராவது வராமல் இருந்தால் அவங்கள குறித்து கேளுங்க. நீங்கள் அவங்களுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட என்ன செய்யுங்க? சொல்லுங்க. நீங்கள் பாஸ்டர் என்ன எங்கே நின்று ஜோம் பண்ணிட்டு இருப்பார்? மேடையில் அல்லது புல்பீட்டில் நின்று ஜோம் பண்ணிட்டு இருப்பார். நீங்களும் கண்டுக்கிற, ஐயோ நான் சாம்பார் வைக்க வேண்டியிருக்கிறதே, நான் ரசம் வைக்க வேண்டியது இருக்கிறதே அப்படின்னு சொல்லி எங்கே ஓடிடாதீங்க?
கிச்சனுக்கு ஓடிடாதீங்க. அன்னைக்கு சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல, இப்படிப்பட்ட விலையேறா பெற்ற ஆத்மாவை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஜனம் முக்கியம், பணம் இல்லை, ஜனம் முக்கியம். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் விசாரிக்கும் போது நிச்சயமாக ஒருத்தரும் உங்களை ஹேட் பண்ண மாட்டாங்க, ஒருத்தரும் உங்களை வெறுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒய்யாரமாக போய் ஆமென் அங்கே உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்பாட் வச்சுக்கிட்டு உங்களுக்குன்னு விருப்பமான ஒரு 4-5 பேர்ட்ட என்ன செஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தான் உங்களை குறித்து என்ன செய்வாங்க, இவங்க அவங்கக்கிட்ட மட்டும்தான் பேசுவாங்களோ, இவங்கக்கிட்ட மட்டும்தான் என்ன செய்வாங்களோ பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல ஒருத்தரையும் விடப்படாது. நீங்க திறப்பில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு அந்த திறப்பை யூஸ் பண்ணுங்க. உங்க சர்ச் கதவை யூஸ் பண்ணுங்க. மற்ற கதவெல்லாம் அடைச்சிருங்க. இங்கே எத்தனை கதவு, ஐயோ ஏஞ்சலுக்கு பெரிய பாடுதான் அது. ஹல்லேலூயா. எல்லா கதவை என்ன செஞ்சிடணும், அடைச்சிடணும். எல்லாரும் எது வழியாக தான் போகணும், வாசல் வழியாக போகணும். அவங்கள விசாரிக்கணும். நீங்கள் விசாரித்து ஒருத்தர் எப்படி இருக்கீங்க, அவங்க அப்படியே அவசரப்பட்டு ஓடுற மாதிரி ஓடுவாங்க. அவங்க உங்களை டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கண்ணில் படாமல் ஓடிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க மைண்டில் என்னை பிடிக்கிறாளா இல்லையான்னு பார்ப்போம், என்னை தொடுறாளா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம், என்னை விசாரிக்கிறாளா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க டெஸ்ட் வைப்பாங்க. அவங்கள விட்டுறக்கூடாது. உங்களை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு இழுப்பு என்ன செஞ்சிடணும், இழுத்துடணும். இழுத்து அவங்களோட பேசுங்க, யாரையும் விட்டுறாதீங்க. அப்படியே சிலுப்பாகி போகிறாங்கன்னா டச் பண்ணி அவங்கள வாழ்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எப்போ நான் உங்களை வந்து சந்திக்கட்டும் என்று சொல்லி கவனமாக ஆசையாக பேசுங்க. அவங்க சொல்கிற காரியங்களை மனசில் வச்சு எழுதி வச்சு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படியே விட்டு விடுகிறதற்கல்ல. நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய சபைகளை இது நிமித்தமாய் 1000 பெருக பண்ணுவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமென். அதே போல உங்க கணவரோடு கூட தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அது காலை என்னது டிவோஷன் ஜெபமாக இருக்கலாம், அல்லது ராத்திரி ஃபேமிலி ப்ரேயராக இருக்கலாம். சமயம் எடுத்து ஜெபம் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் பாய் விரித்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து, கிட்டார் எடுத்து, அல்லது ஏதாவது ஒன்றை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் உட்காந்து வா 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 ஜோமனமா ஜோமனமா ஜோமனமான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு அவர் அப்படியே உட்காந்து என்ன செஞ்சுட்டே இருப்பார், செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பார். எல்லாருக்கும் ஆமேன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாருக்கும் என்ன கொடுத்துட்டு இருப்பார். போதும், நீங்கள் வந்து எங்கே உட்காருங்க, ஜெபத்தில் வந்து உட்காருங்க. அவரையும் வரவழைச்சி உங்கள் பிள்ளைகளையும் வரவழைச்சி ஆமேன் ஹல்லேலூயா உட்காந்து நீங்கள் பாட்டை ஏற்கனவே எடுத்து வச்சு ஹல்லேலூயா. வீட்டில் பாட்டு புத்தகம் இருக்குதா? ஆமேன். சீரியல் தவறாமல் பார்க்குற பாஸ்டர்மார் மாத்திரம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சீரியல் தொடர், டிவி தொடர், இப்போ சமீபத்தில் ஃபேமஸாக போயிட்டு இருக்கிற டிவி தொடர் என்னது? சரி, யாரும் நல்ல 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 பாஸ்டர் மாமார கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, ரைட். எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நீங்கள் வந்து உட்காருங்க. உட்காந்து பாட்டு பாடுங்க. பாட்டு பாடி ஜெபம் பண்ணும்போது நம்முடைய பிள்ளைகள், நாங்கள் செய்கிறது அதுதான். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய விசுவாசிகளுடைய அவர்களுடைய கஷ்டங்கள் என்ன, அவங்க என்ன மாதிரி காரியங்கள் அவங்க போய்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத என் பிள்ளைகள் அறியணுங்கிறதுக்காக அது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லுவோம். இவங்க இந்த பிரச்சனையில் போயிட்டுருக்கிறாங்க, இவங்களுக்கு முடியலை, இவங்க இன்றைக்கி இந்த வாரம் சர்ச்சுக்கு வரல, இவங்க கோச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க இந்த குற்றச்சாட்டை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி அத்தனை நாங்கள் சொல்லி பிள்ளைகளை வச்சு ஜோமனை வைப்போம். பாருங்கள், அந்த பிள்ளைகளுக்கும் அவங்கள குறித்த பரிதாபம் வரும், அவங்கள குறித்து ஜெபிக்கணும்னு தோணும். அப்போ அந்த குடும்பம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க 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 நான் சொல்கிறேன், சபை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அவர்களும் எங்கள் பாஸ்டர் வந்து பாருங்க, எங்கள் பாஸ்டர் மாமா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அநேகரை கூட்டி கொண்டு வருவாங்க. செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? ஆகையினால நீங்கள் ப்ரே வித் யுவர் மேன். உங்கள் புருஷனோடு கூட என்ன செய்யுங்க, பாஸ்டரோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அதை ஒழுங்குபடுத்துங்க. இன்றைக்கி ஒரு முடியாத காரியமாக இருக்கலாம், சில சமயத்தில் அந்த பழக்கம் இல்லாத ஃபேமிலியில்
அந்த ரூடான மனுஷன்ட்ட நான் எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யாமல் அதை ஆரம்பிங்க. நீங்கள் உட்காருங்க, உங்கள் பிள்ளைகளை உட்கார வைங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த காரியம் ரொம்ப எளிதாக வீட்டில் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சில கீழ்ப்படியாத பிள்ளை உட்காந்து விளையாண்டிட்டு இருக்கும். நான் இந்த கேமை முடிச்சுட்டு வந்துடுறேன், அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், இதை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி நிற்கும். அதெல்லாம் இடம் கொடுக்காம நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வைக்க வேண்டும். நீங்களும் ஜெபிக்க வேண்டும். அடுத்து எல்லா பாஸ்டர்மாரையும் நான் அன்பாக கேட்டுக்கொள்கிற காரியம், நான் என் பிரசங்கத்தை நான் பண்ணுறதுக்கு நான் ஒரு அழகான பிரசங்கம் வச்சுருக்கிறேன். ஓகே, நான் அதனுடைய சாராம்சத்தை மட்டும் கடைசியாக தொட்டுட்டு போகிறேன். அதுக்கு பிறகு நான் இந்த அறிவுரைகளை மாத்திரம் சொன்னதுனால இந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். எல்லா பாஸ்டர்மாரையும் அம்மாமாரையும் நான் கேட்டுக்கொள்கிறது, உங்கள் பாஸ்டர் ஒழுங்காக ஜெபிக்கிறாரா என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? வாட்ச் பண்ணணும். சமயம் எடுத்து ஜெபிக்கிறாரா? லேசாக சொல்லிடுங்க அவர்கிட்ட, நீங்கள் ஜெபிக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நீங்கள் வேதம் வாசிக்கிறது போல எனக்கு தெரியல. அல்லக்கா பல்லக்கா உனக்கு என்ன தெரியும், நான் அப்படி ஜெபம் பண்ணுறானா இப்படி ஜெபம் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? ஆமாம், முகட்டுக்கும் கீழைக்கும் என்ன செய்வாங்க? குதிப்பாங்க. சொல்லிட்டு பேசாமல் இருந்துருங்க, கர்த்தர் அதை பார்த்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க என்ன செய்யறதில்ல, இது ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. ஊழியக்காரங்க ஜெபிக்கிறது இல்லை. ஹலோ, நான் ரிலேட் பண்ணுறேன்னா, உங்கள் குடும்பத்தில் நடக்கிற காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னா. ஆமென். அநேகர் ஜெபிக்கிறது இல்லை. நான் நிறைய பேர்ட்ட கேட்டுட்டேன் தனிப்பட்ட விதத்தில். அவர் யாருக்கோ என்ன செஞ்சிட்டே இருக்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறார். அநேக கணவர்கள், அது ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்க வேற இன்னொரு ஆண்கிட்ட தான் பேசிட்டு இருந்தாலுமே அவங்க நேரம் எடுத்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் இது கர்த்தருக்கு விரோதமான காரியம். நல்லா கவனிங்க, நீங்களும் சரி, உங்கள் கணவரும் சரி, 3 நிமிஷத்துக்கு மேலே ஒரு ஆள்கிட்ட என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. உண்மையான ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் அல்லது பிரச்சனையான ஒரு சூழ்நிலையில் அவங்க கூடுதல் நேரம் எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷம். ஆனால் எப்பொழுதும் அவங்க 3 நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தங்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை கட் ஷார்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு தேவ பிள்ளைகள், பாஸ்டர்மார் உங்கள் கையில் இருக்குது. நான் அதனுடைய விளைவுகளும் எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துருக்குறேன். எப்படி அக்ரஸிவாக கோபமாக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் ஜெபிச்சு அதை சொல்லி கொண்டே இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட என்ன பேசினாரு? நீங்கள் என்னமோ அவரை தீர்க்கதரிசியாகவே என்ன செய்யணும்? பார்க்கணும். தீர்க்கதரிசியாகவே பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி அந்த கால சூழ்நிலைக்கு அவங்கள என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அப்போது நல்ல கவனிங்க, அந்த பாஸ்டர் உணர்வார், நம்ம வீட்லையும் அப்பத்துக்காக பிள்ளைகள் என்ன செஞ்சிட்டு இருக்குது? ஏங்கி கொண்டிருக்கிறது. நீங்களும் கண்டுக்காமல் விட்டீங்கன்னா, போங்கயா, நீ ஜெபிச்சா என்ன, ஜெபிக்காட்டா என்ன, நீ பைபிள் வாசித்தா என்ன, வாசிக்காட்டா என்ன, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு துட்டு கொடுத்தா போதும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இது ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? வசனம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? உங்கள் வசனத்தை நான் பார்க்கட்டுமா என்று சொல்லி கேளுங்க. முதல் விசுவாசியா நீங்கள் மாறுங்க. ஆமென். நிச்சயமாய் அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து உங்கள் கணவரோடு கூட போங்க. எங்கேனாலும், ஷாப்பிங்னாலும் விசிட்டிங்னாலும் எதுனாலும் யார் கூட போங்க? உங்கள் கணவரோட போங்க. போய் அவங்களோட இருந்து, எனக்கு அந்த வாய்ப்பு இன்னும் சரியாக கிடைக்கல. ஆமென், ஹல்லேலூயா. நான் போகிற இடத்துக்கெலாம் என் ஒய்ஃபை கூட்டு போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஹல்லேலூயா. எனக்கு 12th படிக்கிற ஒரு பிள்ளையும் காலேஜ் படிக்கிற பையனும் இருக்கிறாங்க. அதே சூழ்நிலையில் தான் நாங்களும் இருக்கோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஆமென். ஆனால் நீங்கள் இந்த சூழ்நிலைகளை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. நீங்கள் அவரை தனியாக அனுப்புகிறதை விட நீங்கள் கூட செல்லுகிறது நல்லது. இந்த ட்ரிப் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ட்ரிப். காரணம், என் மனைவி என் கூட இருக்கிறது. எவ்வளோ விசேஷமாக எவ்வளோ காரியங்களை நாங்கள் பேசி அதன் பிள்ளைகள் இல்லாமல் நாங்கள் பேசி இந்த காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறது என்பது எவ்வளவு மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? அதே போல் நீங்கள் உங்கள் கணவரோடு கூட விசிட்டிங், உங்களுடைய கணவரோடு கூட ஷாப்பிங், உங்கள் கணவரோடு கூட கூட்டங்கள், முகாம்கள் என்று சொல்லி நீங்கள் கடந்து போவீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய புதிய காரியங்களை சேர்ந்து கற்றுக்கொள்வீர்கள்.
ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, கோள் பேசாதீங்க. என்ன பேசாதீங்க? கோள் பேசாங்க. அவங்கள பார்த்தீங்களா, கணவருக்கு அவங்க மேலே ஒரு எரிச்சலை உண்டாக்குற அளவிற்கு ஒருத்தவங்களை குறித்து என்ன செய்யாதீங்க, தயவு செய்து பேசிடாதீங்க. மேனுக்குள்ள ஒரு புருஷனுக்குள்ள தன்மை என்ன தெரியுமா? நீங்கள் ஈஸியாக சொல்லி அவரை என்ன செஞ்சிருவீங்க, அந்த ஆளை ஒரு வழி ஆக்கிடுவீங்க. இவன் என்ன செய்வான், அந்த ஆள் மேலே பயங்கர கோவத்தில் இருப்பான். 2 நாள் கழித்து நீங்கள் அவங்களோட என்ன ஆயிடுவீங்க, ஏதோ அவங்க நல்ல வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, சமாதானம் ஆகிடுவீங்க. ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டான், சமாதானம் ஆக மாட்டான். எந்த விதத்துலையும் சமாதானம் ஆக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். ஏன்னா அவங்க உங்களை நேசிக்கிறதுனால, உங்களுக்கு விரோதமாக யார் பேசினாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. நீங்கள் அவங்கள மாற்றணும்னு நினச்சாலும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஏன்னா அது உள்ள அப்படி பொறுமை கொண்டு இருக்கும். ஆகினால கொஞ்சம் பொறுமையாக இருந்து, இவங்க உங்களை குறித்து இப்படி பேசுனாங்க, நம்ம ஊழியத்தை குறித்து இப்படி பேசுனாங்க, அதை தப்பாக கேட்குறாங்க, இதை தப்பாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல சொல்லி வச்சுருவீங்க. பிறகு அவங்க ஜெபிக்கும் போதும் கூட அவங்களுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்தா சிரிக்க மாட்டாங்க. கடைசியில் நீங்கள் அவங்க மாற்ற நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஆகினால கோள் சொல்லுகிறதுல ஜாக்கிரதையாக இருங்க. ஹல்லேலூயா. அடுத்து, சபையில் புது ஊழியங்களை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் தூண்டுகோலாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. வழக்கம் போலையே என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, போயிட்டுருக்கக்கூடாது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? தூங்குறவங்க மாத்திரம் ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை, எல்லாரும் வெளிப்பாக இருக்கீங்க. நல்ல புது ஊழியங்களை ஆரம்பிங்க. புது விதத்தில் நீங்கள் இன்னோவேட்டிவாக அல்லது என்னதா புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வைங்க. வாலிபர் கூட்டத்தை வித்தியாசமாக நடத்துங்க, பெண்கள் கூட்டத்தை வித்தியாசமாக நடத்துங்க. ஓகே, நல்ல உற்சாகமாக்குங்க. எப்படிலாம் உங்களால் அடுத்தடுத்து நம்ம பாஸ்டமார் எடுக்கிற ஸ்டெப்பு தான் சபையில் அடுத்தடுத்த முன்னேற்றத்தை கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஒத்துழைச்சா போதும், பாஸ்டருக்கு உற்சாகம் பயங்கரமாக கரபுரண்டு ஓடும். அதனால நீங்கள் அதில் பிரயாசம் எடுக்கணும். ரைட், ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியமாக இதை இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்போது அவங்க உற்சாகமாக செய்யும்போது நிச்சயமாக அது அடுத்த கட்ட லெவலுக்கு போகும். உங்களுடைய லீடர்ஷிப் விசேஷமாக காணப்படும். கையை வைத்த அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால புது ஊழியங்களை செய்யுங்க. நல்ல ஒரு கேம்ப் நடத்துங்க, ஒரு ரிட்ரீட் நடத்துங்க. ஜனங்களை எப்பவுமே என்கேஜ்டாக வைங்க. ப்ரேயருக்கு ஜனங்களை எப்பொழுதும் கூப்பிடுங்க. எப்பொழுதும் ப்ரேயர். நம்ம பிஸ்னஸே சமைக்கிறது இல்லை, என்ன சமையலை புதுசாக செய்யணும், பிள்ளைகளை கவனிக்கணும், அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்முடைய ஒரே நோக்கமே சபையை வளர்க்கணும். கையை தலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். மக்களுடைய தேவைகள் என்னங்கிறத யோசிங்க. உங்கள் மக்கள் மாத்திரம் இல்லை, சமுதாயத்தினுடைய தேவையும் என்னங்கிறத என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். அவர்கள் என்ன தேவையோடு இருக்கிறார்கள். இப்போ ஒரு மெடிக்கல் நீடாக இருந்துச்சுன்னா அதை சமுதாயத்துக்கு செய்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். சபையில் சில தேவைகள் இருக்கிறது என்று சொன்னால் அதை செய்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். மாத்திரமல்ல, உங்கள் பைபிளை நீங்கள் என்ன செய்யணும், வாசிக்கணும். அவரை வாசிக்க சொல்லிட்டு நீங்கள் கம்முன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடப்படாது. ஹலோ, எத்தனை பேர் பைபிள் வாசித்து முடிச்சிருக்கீங்க? ஒரு தடவையாவது நான் பைபிளை வாசித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, வெரி குட், வெரி குட். என்னுடைய தாயாரை குறித்து நான் கன்வென்ஷனில் சொன்னேன். அவங்க வெறும் 5ஆம் கிளாஸ் தான் என்ன செஞ்சாங்க, படித்தாங்க. ஆனால் ஒரு வருஷத்தில் 10 தடவை வாசித்து முடித்தாங்க. எனக்கெல்லாம் ஆச்சரியம். இது வரைக்கும் நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால் முடியலை. ஆனால் நான் சிறு வயதில் நான் அம்மாவை போலவே பல முறை வாசித்து முடிச்சு. உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நீங்கள் இருக்கணும். தாய்மார்கள் என்ன செய்யணும், இருக்கணும். அதை நான் பிரசங்கத்தில் கூட எடுத்திருக்கிறேன். அப்படி முன்மாதிரியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் எப்படியாவது நான் நினைவு கூறுகிறது போல் உங்கள் பிள்ளைங்க என்ன செய்வாங்க, நிச்சயமாக நினைவு கூறுவாங்க. அவங்க they will come back to God. அவர்கள் கர்த்தரிடத்தில் மறுபடி திரும்பி வருவார்கள். எந்த சூழ்நிலை அவங்க தவறி போனாலும் அம்மாவை நினைக்கும் போது என்ன செஞ்சிருவாங்க, திரும்பி வந்துடுவாங்க. கையை தள்ளியில் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடுத்து
வீட்டில் நல்லா சமைங்க. நேரம் கிடைக்கும்போது புது புது டிஷ்ஷாக சமைங்க. உங்கள் கணவருக்கு நல்லா சர்வ் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா என்ன செய்யுங்க, சர்வ் பண்ணுங்கள். உலகத்திலேயே அருமையான டீ போடுற ஒரே ஆள் நான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சது என் மனைவி தான். அல்லையா? மாத்திரமல்ல, நான் எப்பப்போலாம் டவுனாக இருந்தனோ அவங்க கேட்பாங்க, இன்றைக்கி இது செய்யலாமா அப்படின்னு சொல்லி. செய்யலாமான்னு சொல்லக்கூடாது, எனக்கு செஞ்சு கொண்டு வா. அது மிகுந்த பரவசமாக இருக்கும். ரொம்ப அந்த நேரம் ரொம்ப ஆசீர்வாதமான நேரமாக இருக்கும். அல்லேலூயா. என்னென்னமோ உருண்டைகள் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. பேர்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். அது பிள்ளைகளோடு இருந்த அந்த நேரத்தை செலவழிக்கிறது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு நாளைக்கு இல்லை, 10 நாளைக்கு என்ன செய்யாது, மறக்காது. 10 நாளைக்கு அதே போடுவாங்கன்னு நினச்சிடாதீங்க, மறக்காதுன்னு சொல்ல வந்தேன். அவ்வளோ விசேஷமாக இருக்கும். அந்த நேரம் ஸ்பெஷல் நேரமாக இருக்கும். நீங்கள் நல்லா சமைங்க. இந்த காலத்தில் தான் சமைக்கிறதுக்கு சொல்லவா வேணும். என் பையனை விட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள். அவன் தனியாக எங்கள் வீட்டில் இருக்கான். என் பொண்ணு என்னுடைய தம்பி வீட்டில் இருக்கிறா. இங்கேருந்து என் மனைவி பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, பிரியாணி செய்கிறது எப்படி, ஆமேன், சிக்கன் 65 செய்கிறது எப்படி, சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறது எப்படி அப்படின்னு. அவன் எல்லாம் கேட்டுட்டு அழகாக செஞ்சு எங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டான். வேணா நீங்கள் கடைசியில் வேணா பாருங்கள், நல்ல ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. அம்மா, நீங்கள் பிரியாணி செஞ்சால் ஒவ்வொரு அரிசியும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், நான் பிரியாணி செஞ்சேன் ஒவ்வொரு அரிசியும் நான் உதிரியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறான். நீங்கள் அப்படி பார்த்து பிள்ளைகளுக்காக நீங்கள் செஞ்சுக்க அப்படி சொன்னால் அந்த பிள்ளைகளும் திறமையாக என்ன செய்யும், மாறும். கை வைத்து அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் வேதத்தை மாத்திரமல்ல, லீடர்ஷிப் சம்பந்தப்பட்ட காரியம், பெண்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் மாத்திரமல்ல, ஊழியங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள், ஜெபங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே புக்குகள் நிறைய இருக்குது. நீங்கள் மற்ற செல்ஃபோனை பார்க்குறத விட எதை பாருங்கள், புக்ஸு வாசிங்க, அவங்களோட பேசுங்க, நல்ல ஆவிக்குரிய வார்த்தைகளை உங்கள் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், புது புது காரியத்தை எடுத்து சொல்லுங்கள். ஜனங்கள் உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க. பாஸ்டர்மா, நீங்கள் சொன்னது போல் நான் எங்கேயுமே என்ன செஞ்சதில்லை, கேட்டதில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு நீங்கள் இருக்க உங்கள் தரம் என்ன செஞ்சுட்டே இருக்கணும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் தரம் நாளுக்கு நாள் உயரணும். ஆமாம், பாஸ்டர்மாக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு யாருமே என்ன செய்யப்படாது, சொல்லக்கூடாது. நல்லா கவனிங்க. பாஸ்டர்மா மாற எல்லாருமே நான் சொல்கிறேன் கேளுங்க. பாஸ்டருக்கு அடுத்து பாஸ்டர்மா மாறு தான் உயர்ந்த ஸ்தானம். ஆமென். அவங்க தான் யார் உயர்ந்தவங்க. உங்களை மிஞ்சி யாரும் என்ன செய்ய முடியாது, எழும்பக்கூடாது. அது நான் தேவ சபையில் நான் அனுமதிக்கவும் மாட்டேன். அல்லேலூயா. பாஸ்டருக்கு அடுத்து தலைமைத்துவத்தை கொண்டு வருகிறது யார் தான், பாஸ்டர் மாமார் தான். அவங்க டீச்சிங்கில் நல்லா இருப்பாங்க, அவங்க பாடலில் நல்லா இருப்பாங்க, அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறதுல நல்லா இருப்பாங்க, அவங்க சகலத்தையும் அறிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் படிப்பின்மையையோ அல்லது உங்களுடைய நெட்டையோ குட்டையோ குண்டோ ஒல்லியோ ஓகே இதெல்லாம் அவங்க பார்க்கக்கூடாது. அவங்க எல்லாம் எங்கள் பாஸ்டர்மா திறமை உள்ளவங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும். கையை வைத்து ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எந்த சைஸில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் திறமையாக வச்சுருந்தார்னா உங்களை விட்டு கூட்டம் பிரியவே பிரியாது. கூடவே வச்சுக்கோங்க. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல உங்கள் கூடவே இருக்கணும் ஜனங்கள். சீ போ போ அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, எரிச்சல் பட்டு விடக்கூடாது. அவங்கள அரவணைச்சி உங்கள் பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. நல்ல ஒரு என்வாயன்மெண்ட், நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும்படியாய் உருவாக்குங்க. எரிஞ்சு விழாதீங்க. ஹலோ, எரிஞ்சு விழுற பாஸ்டர்மாலாம் கை தள்ளிலே சொல்லுங்க. ஒருத்தரும் கை மாட்டீங்க எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு என்ன வந்துகிட்டு இருக்குது, பாஸ்டர் நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். பாஸ்டர் நல்லவர். ஆமென். இங்கே உள்ள எத்தனை பேரை குறித்து என்கிட்ட விஷயம் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்கிட்ட உங்கள் சபையிலேருந்தே என்ன வந்துருச்சு, ஃபீட்பேக் வந்திருக்கிறது. சரியா? என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் ரொம்ப நல்லவர் பாஸ்டர். இந்த உங்கள் பிள்ளைகளை எல்லாம் கவனிங்க. உங்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் முன்பாக எப்படி இருக்கணும்,
மாதிரிகளாக இருக்க வேண்டும். தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி நம்ம தேவ சபையை என்ன செய்வான்? நடத்துவான். அதனால் பாஸ்டருக்கு அடுத்து நீங்கள் தான் பெரிய ஆளுங்கிறதுனால உங்கள் பிள்ளைகளை பற்றிதான காரியம் உங்களை சார்ந்து இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் வசனத்தில் தெளிவாக இருக்கணும். ரவுடித்தனம் என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு விதத்தில் சபையில் அவங்க இன்வால்வ்டாக இருக்கணும். அவங்க சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் இருக்கணும், அல்லது மியூசிக் மினிஸ்ட்ரியில் இருக்கணும், வர்ஷிப் மினிஸ்ட்ரியில் இருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரி பிள்ளைகள் என்ன செஞ்சிட்ருக்கணும்? செஞ்சிட்ருக்கணும். நேற்றைக்கு நான் ஒரு இடத்துக்கு போனேன். எந்த இடம்னு சொல்லி கேட்காதீங்க. அங்கே ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையை நான் பார்த்தேன். பாஸ்டருடைய பிள்ளை. அது ஓடுது, சாடுது, எல்லாருக்கும் சர்வ் பண்ணுது, எல்லா நல்ல பயபக்தியாக உட்காந்து முக்காடு போட்டு, ஆமென் ஹல்லேலூயா, முக்காடெல்லாம் போட்டு அந்த பிள்ளை 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை அவ்வளவு ஆர்வமாக கர்த்தரை ஆராதிக்கிறத நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். வளர்த்தா இப்படி இல்லை வளர்க்கணும் பிள்ளைகளை. ஆமென் ஹல்லேலூயா. நல்ல பிள்ளைகளை நல்ல விதத்தில் வளர்த்துடுங்க. பிள்ளைகள் கோபப்படாதபடி, அவன் கோபப்படுகிறது என்று சொன்னால் இது உன்னுடைய தன்மையில் ஊழியக்காரருடைய பிள்ளையனுடைய குணமல்ல இது என்று சொல்லி என்ன செய்யணும்? என் பிள்ளை கோபப்பட்டுச்சுன்னா ஒருத்தனும் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அதை கொண்டாடிட்டு இருக்கப்படாது. ஹல்லேலூயா. உன் பிள்ளை என்ன செய்யக்கூடாது? கோபப்படவே கூடாது. கோபப்படக்கூடாது. சாந்தமாக இருக்க இயேசுவை போல என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் அல்லவா? அந்த சாந்தமும் மனத்தாழ்மை நம்ம பிள்ளைகள் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கொடுங்க. மாத்திரமல்ல, உங்கள் கணவரை கொஞ்சம் மதிங்க. உங்கள் குடும்பத்தின் போதகர். உங்கள் கணவர் யாரு? உங்கள் குடும்பத்திற்கு போதகர். கணவருக்கு கீழ்ப்படிங்க. வேதவசனம் அதைத்தான் சொல்லுகிறது. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்க? எல்லாவற்றிலையும் என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. ஆகையினால கணவரை பேர் சொல்லி அழைக்கிறவங்களாம் யார் இருக்கீங்க? அங்கே பின்னாடி இருந்து ஏதோ சவுண்ட் வந்துச்சு. டேன்னு கூப்பிடாமல் இருக்கேனே பாஸ்டர். அதுவே எத்தனை பேர் கணவரை டேன்னு சொல்லி கூப்பிடுறீங்க? இல்லை. ஓகே. சில பேர் கணவரை பேர் சொல்லி என்ன செய்வாங்க? கூப்பிடுவாங்க. நோ நோ நோ. நம்ம கலாச்சாரத்தில் கர்த்தர் கிருபையாக அழகான கலாச்சாரத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். ஆமென். உங்கள் ஐத்தான் அப்படின்னு சொல்லாட்டாலும் பரவாயில்லையே. 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க. பாஸ்டர்னு சொல்லி கூப்பிடுறது ரொம்ப விசேஷமாக இருக்குது. என்னங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. ஓகே. யோ அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவர் தான் முதல் தீர்க்கதரிசி உங்கள் குடும்பத்தில். அவர் ஜெபம் பண்ணா வியாதிகள் விலகும். ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை பாஸ்டர்மார், எத்தனை உங்கள் பாஸ்டர்மார் ஜெபம் பண்ணா உடனே அற்புத சுகத்தை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கையை வைத்துங்க பார்க்கலாம். எனக்கு புல் அரிக்குது. ஆமென் ஹல்லேலூயா. ஆமாம். எத்தனை க்ரீம் தடவுனாலும் என்ன சில ஸ்கின் பிரச்சனைகள்லாம் போகவே போகாது. ஆனால் புருஷன் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு எண்ணெயை தடவுனா போதும், உடனே அந்த கிரியையை பார்க்க முடியும். நான் பல தடவை என் பெண்டாட்டிட்ட, அதாவது என்னுடைய மனைவிட்ட நான் பெருமைப்பட்டிருக்கேன். பாரு, என் கை பட்ட உடனே என்ன செய்யுது? அது உடனே எப்படி விலகி போகுன்னே தெரியாது. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊழியக்கார் மேலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் என்னதான் அவர் பெருமை அடித்தாலும், என்னதான் வித்தியாசமாக நடந்தாலும், கர்த்தர் ஒரு விசேஷ அபிஷேகத்தை யார் மேலே வச்சிருக்கிறாரு? ஊழியக்கார் மேலே வச்சிருக்கிறார். அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அதுக்கு கனம் கொடுங்க, அதை சரிப்படுத்தி கொண்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் அன்பு மலரும். மாத்திரமல்ல, ஊழியத்தில் ஒரு பெரிய ஒரு புதிய காரியம் நடக்கும். கையை தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி. மாத்திரமல்ல, ஒரு சண்டை வந்தா, ஹல்லேலூயா, ஒரு பெண் கையில் ஒரு உயிரணுவை கொடுத்தா அது குழந்தையா என்ன செய்கிறா? தர்றா. ஒரு காய்கறியை கொடுத்தா அதை என்னவா மாற்றி தரா?
குழம்பா மாற்றி தர்றா. ஆமென். ஒரு வீட்டை கொடுத்தனா அது நல்ல குடும்பமாக மாற்றி தர்றா. ஆனால் அவட்ட வம்பு வச்சிட்டா அதையும் என்னவாக்கி தந்துடுவா. கோவப்படுறது ஓகே தான், ரொம்ப சந்தோஷம். வேத வசனம் அதுக்கு அலோவ் பண்ணுது. நான் கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லிடாதீங்க, அலோவ் பண்ணுது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். என் புருஷன்ட்ட பேசி நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க. பிள்ளைகள் மூலமாக பேசிகிட்டு இருக்கவங்க கையை வைத்துங்க. அவரை வர சொல்லு, சாப்பிட வர சொல்லு. தக்காளி வாங்கணும், பொதுவாக என்ன வாங்கணும்? தக்காளி வாங்க. வீட்டில் தக்காளி இல்லை, ஏதாவது அனுபவம் இருக்கான்னு சொல்லி கேட்கக்கூடாது. அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர எங்கள் வீட்டில் அது இப்படி கிடையவே கிடையாது. ஆமென். அதை நான் சந்தோஷமாக சொல்லுவேன். சின்ன சின்ன உரசல்கள் ஊடல்கள் இருக்கும். நான் கொஞ்சம் கூடுதலாக பேசாமல் இருப்பேன். ஆனால் என் மனைவி என்ன செய்ய மாட்டா, பேசாமல் இருக்கவே மாட்டா. காதை பிடிச்சி இழுத்து ஒழுங்காக தக்காளி வாங்கிட்டு வாங்க அப்படின்பா. உரிமையாக அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம். ஒரு ஒரு சண்டையை சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்யாதீங்க, கொண்டு போகாதீங்க. சாயங்காலத்துக்குள்ளே ரெண்டு பேரும் என்ன ஆயிடணும், சமாதானம் ஆயிடணும். சண்டை வந்த பிறகு தான் அதுக்கு பிறகு வருகிற அன்பு விசேஷமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், அன்னைக்கு நல்லா ஊட்டலாம். ஆமென். ஹல்லேலூயா. சரி உங்களுக்கு என்ன, நான் தப்பாக பேசிட்டேன், தவறாக பேசிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்ன வந்து என்ன செய்யணும், 2 வார்த்தை சொன்னால் போதும், மனுஷன் அப்படியே கிறங்கிருவான். ஹல்லேலூயா. நிச்சயமா. அடுத்து அவரால் ஒரு அடி கூட என்ன செய்ய முடியாது, நகர முடியாது. இந்த அன்பு மழையில் நிறைய காரியங்கள், நிறைய அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. இது நிமித்தமாக சபையும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அன்பாக இருக்கிறது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் 2 பேருக்குள்ள மாத்திரமல்ல, உங்களை பார்க்குற பிள்ளைகள், நல்லா கவனிங்க, உங்கள் பிள்ளைகள் எங்கே சேஃப்டி ஜாஸ்தி தெரியுமா? அப்பாவும் அம்மாவும் அன்பாக இருக்கிறாங்கங்கிறத பிள்ளைகள் பார்க்குது பார்த்தீங்களா? அங்கே தான் பிள்ளைகள் பாதுகாப்பை உணர்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க, அன்பா. 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா பிள்ளைகள் பயந்து இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு என்னத்தை ஊட்டக்கூடாது, பயத்தை ஊட்டக்கூடாது. உங்கள் அன்பில் பிள்ளைகள் நெகிழணும், பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு முன்னாடி சண்டை போடாதீங்க, சண்டை போடாமல் இருக்கவும் முடியாது, அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் அதே அளவுக்கு என்னத்தை காண்பிக்கிறீங்க, அன்பை காமிக்கிறேன். நான் அடிக்கடி என் பிள்ளைகளுக்கு முன்பாக சொல்கிறது உண்டு, டேய் அம்மா இறந்துட்டானா அடுத்த 2 நிமிஷத்தில் நானும் என்ன செஞ்சிருவேன், இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு நான் அவன் மேலே என்ன வச்சுருக்கிறேன்னு அர்த்தம், அன்பு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத பிள்ளைகள் என்ன செய்யணும், அறியணும், உணரணும். பிள்ளைகளுக்கு முன்பாக சண்டை போட்டு அதை நீளமாக கொண்டு போய் பிள்ளைகளும் அதே வெறுப்பை காண்பிக்கும். இப்போ ஒரு கணவன் மனைவியை அடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவர் வளர்க்கிற பையனும் தன்னுடைய மனைவியை என்ன செய்வான், அடிப்பான். பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுக்காம கடைசி வரைக்கும் பிள்ளைகளை பொண்ணே பூவேன்னு சொல்லி பொட்ட பிள்ளைங்களை என்ன செய்ய வைக்காமல், வேலை செய்ய வைக்காமல், அந்த பிள்ளைகளை பொண்ணே பூவேன்னு சொல்லி பாதுகாத்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைகளை அதைத்தான் என்ன செஞ்சிட்ருக்கோம், எதிர்பார்த்துட்ருக்கோம். அன்போடு கூட இந்த காரியங்களை நீங்கள் செய்யுங்க. மாத்திரமல்ல, சீக்கிரமாக படுக்க போங்க, சீக்கிரமாக படுங்க, சீக்கிரமாக எழும்புங்க. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலத்தை என்ன செய்து கொள்ளுங்கள், பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறார், இடைப்படுகிறார். எனக்கு சமயம் போயிடுச்சு, சமயம் போனதே நான் அறியாமல் பேசிகிட்டு இருக்கிறேன். சரி, கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம் நான் லேசாக ஹிண்ட் மாத்திரம் கொடுத்துட்டு போகிறேன் 2 நிமிஷத்தில். 2 பிரியமான சகோதரிகள், ஆனால் ஒரே ஒருத்தர் மாத்திரம் நல்ல பங்கை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சு கொண்டாங்க. முதல்ல மார்த்தாள் மரியாள். அதில் யார் நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டது, மரியாள். இங்கே வந்திருக்கிற எல்லாரும்
மற்றவர்களோட விசேஷமானவங்க. காரணம், நீங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்கள். சாராள், ஆகார், இந்த 2 பேரில் யார் நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டாங்க? சாராள். நான் அதுக்கு நிறைய அடிப்படையான காரியங்களை நான் சொல்லணும். அடுத்து எனக்கு இதில் உங்களுக்கு விட்டு கொண்டு போகிறேன். ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்ட சில காரியங்களை, உண்மைகளை நான் உங்களுக்கு பின்னாக்கில் வேணால் சொல்லித்தரேன். ஆனால் ஹிண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. லேயாள், ராகேல், இதில் யார் விசேஷமானவங்க? லேயாள். ஓகே, வா. அது ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ மோசேயின் தாய் மற்றும் மோசேயின் தமக்கை, இந்த 2 பேரில் யார் நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டாங்க? மோசேயினுடைய தாய். ஓகே, அது ஏங்கிறத உங்களுக்கு சஸ்பென்ஸாக விட்டுட்டு போகிறேன். ரூத் அண்ட் நகோமி 2 பேருமே ஆண்டவருக்கு யார் தான்? பிரியமானவர்கள் தான். மோசேயினுடைய தாய் ஆண்டவருக்கு பிரியம்தான். மோசேயினுடைய தமக்கை யார்? மிரியாம். அவளும் யாருக்கு பிரியமானவங்க தான்? ஆண்டவருக்கு பிரியம். ஆனால் இதில் ஒருத்தவங்க தான் என்ன பங்கை தெரிஞ்சுக்கிட்டாங்க? நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதில் ரூத், நகோமியில் ரூத் நல்ல பங்கை என்ன செஞ்சுக்கிட்டா? தெரிந்து கொண்டா. மரியாள், எலிசபெத் 2 பேரும் ஆண்டவருக்கு பிரியமானவங்க தான். அதில் ஒருத்தி நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டா. அது யாரு? மரியாள். கடைசியாக ஒரு காரியம் சொல்லிட்டு போகிறேன். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற தேவனோட பிள்ளையே, நீங்கள் எல்லாரும் மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது எல்லாரும் பிரியமானவர்கள் தான். ஆனால் நல்ல பங்கை தெரிந்து கொள்கிற பிரியமானவளாய் 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 எல்லாரும் மாறுபடியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. உன்னத பாட்டு புஸ்தகத்தில் அவளை என்ன செய்யாதீங்க? எழுப்பாதீங்க. அவளை எழுப்பாதீங்க. அவளுடைய நேசம் விசேஷம். அவளுடைய நேசம் என்னது? விசேஷம் என்று சொல்லி தேவன் பாராட்டுகிற நல்ல பங்கை பெற்ற பிரியமானவங்க தான். எல்லாரும் பிரியமானவங்க தான். ஆனால் நல்ல பங்கை தெரிந்து கொண்ட பிரியமானவளாய் நீங்கள் வாழும்படி நான் உங்களை அழைக்கிறேன். எனக்கு நல்ல ஒரு பெரிய செய்தியை நான் வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு என்ன இல்லை? டைம் இல்லை. ஆனால் உங்களோட கூட பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் ஹார்ட் டு ஹார்ட் பேசணுங்கிற ஒரு வாஞ்சை இருந்ததுனால இந்த காரியங்களை நான் அடுத்து வருகிற நாட்களில் தேவ சபை அதாவது நீங்கள் தேவ சபையின் தலைவர்களாக இருந்து அநேக ஏரியாக்களை நீங்கள் கவர் பண்ணுகிறவர்களாகவும் ஊழியமில்லாத இடங்களிலே ஊழியங்களை ஏற்படுத்துகிற நல்ல தேவனுடைய பிள்ளைகளாகவும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். வரும் காலங்களில் உங்களை கொண்டு தேவ சபையில் மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தேவ சபை 1000 சபைகளுக்கு குறையாமல் இருக்கும்படியா சீக்கிரத்தில் இந்த காரியங்களை நம்ம பார்க்கணும். ஆமென். நீங்கள் இன்னைக்கு பாஸ்டர்மா தருமபுரி பாஸ்டர்மா ஜோம் பண்ணும்போது அழகாக சொல்லி ஜோம் பண்ணாங்க. நம்ம மாவட்டங்களில் எத்தனையோ மாவட்டங்கள் என்ன கிடையாது, நம்ம அதை உணரக்கூட இல்லை. தேனி மாவட்டத்தில் கிடையாது, தஞ்சாவூர் மாவட்டத்தில் கிடையாது, திருவள்ளூர் மாவட்டத்தில் கிடையாது, வேலூர் மாவட்டத்தில் கிடையாது, புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிடையாது. அதுவும் சில இடங்களில் தாலுக்காக்களுடைய பேரை பார்த்தா அங்கே நம்ம சபை ப்ராமினெண்ட்டாக ஒரு சபை இல்லை. நம்ம முற்காலங்களில் கிராமங்களை ஃபோக்கஸ் பண்ணி கிராமங்கள்லேருந்து வர்றவங்க கையை வைத்துங்க பார்க்கலாம். கிராமங்கள்லேருந்து வர்றவங்க உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் எப்படியாவது உங்கள் பக்கத்தில் உள்ள சிட்டியில் அல்லது டவுனில் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் பிரயாசம் எடுத்தே ஆகணும். நான் உங்களை வாழ்த்துறேன். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். உட்கார்ந்த வண்ணமாகவே நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். இந்த ஆண்டவரே, நான் நல்ல பங்கை தெரிந்து கொண்ட தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் இன்றைக்கு நான் ஸ்பெஷல் ஆசீர்வாதத்தோடு கூட திரும்ப வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே, என்னை அபிஷேகியும் நாதா, என்னை அபிஷேகியும் கர்த்தாவே. மகனே, மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ ஒதுக்கப்பட்டவளாய் காணப்படலாம். இன்றைக்கு உன்னுடைய திறமை, உன்னுடைய சக்தி, உன்னுடைய அபிஷேகம், உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற காரியம் எல்லாவற்றையும் இன்றைக்கு நீ புரிந்திருக்கிறாய். தேவ பிள்ளையே, நீ இதை செயல்படுத்துவாய் என்று சொன்னால் உன்னை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது.
ஆமென், ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற சில பேருக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்லட்டும், இதுவரைக்கும் அமைக்கி வைத்திருந்த அந்த அனுபவங்களை கர்த்தர் மாற்றி போட்டு உன்னை எழும்ப செய்ய போகிறார். கர்த்தர் செட்டைகளை அடித்து பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருக்கும், நீ பறந்து அநேகருக்கு ஆதரவாய் இருக்கும்படியா கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திர கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஓ thank you Jesus. நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. தேவ சபையினுடைய ஓவர்சியர் என்கிற நிலைமையில உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தலைமை போதகர் என்ற நிலைமையில ஒரு தகப்பன் ஆண்டவரே நேசிக்கிற பிள்ளைகளாக உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. பரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய கணவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க நாதா. அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் கவனமாய் இருந்து சபையை வளர்த்தெடுத்து ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்றப் போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். என் இயேசு வாய் திறந்து சொல்லுகிற, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்கிற அந்த ஒரு அறிக்கை, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற அறிக்கை உம்முடைய பிள்ளைகள் காதார கேட்க வேண்டும் கர்த்தாவே. அப்படியாய் கர்த்தர் நடத்துவீராக. சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். வரும் நாட்களில் 100 பேர் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே திருமணமான அத்தனை பேரும், அத்தனை பாஸ்டருடைய மனைவிகளும் அப்பா இது போல உள்ள கூட்டங்களிலே பங்கெடுத்து தங்களுக்குரிய திறமைகளை வெளிப்படுத்தி கூட சேர்ந்து ஜெபம் பண்ணி ஒருவரை ஒருவர் விசாரித்து ஊழிய காரியங்களின் அபிவிருத்தியை அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக, டிஸ்ட்ரிக்ட் சார்பாக அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக, இந்த கூட்ட ஒழுங்குகளை ஏற்பாடு செய்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக, திரளாய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்மாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் நாதா. அவர்களை ஆசீர்வதியும். அடுத்த செஷன்ல கர்த்தர் கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம் சமாதானம் கரை புரண்டு ஓடத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.